இந்த படிகள்லாம் ராளுலாம் திரும்பி சொல்லு. இந்த பக்கம் தள்ளியா தள்ளி இருந்து பார்த்து இல்லை வெக்காளிப்பு நச்சு அண்டாத, வெக்காளிப்பு நச்சுலாம் அண்டாத.
எப்படி உனக்கு விருந்து அளிக்க வேண்டும் நினைத்தனோ அவ்வாறு விருந்து உனக்கு அளித்திருக்கேன். இந்த விதரம் 32 பதார்த்தத்தோடு விருந்து அளித்திருக்கிறாய். அதை நீங்களோ சாப்பிட வேண்டும், கண்டு நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். விதரமாமா சுவாமி, நீ எனக்கு 32 பதார்த்தத்தோடு விருந்து அளித்திருக்கிறாய். அந்த விருந்தை நான் உண்ண வேண்டுமானா? ஆனால் ஒரு வீட்டுல விருந்தாடி வந்து விருந்து உண்ணணும்னா கூட யாராவது உட்காந்து சாப்பிடணும். உங்க வீட்டுல ஏதோ ஒரு சின்ன பிள்ளையோ இல்ல ஒரு பெரியவங்களோ யாரோ உங்க வீட்டுல இருக்கிறவங்க ஒருத்தவங்க உட்காந்து என் பக்கத்துல சாப்பிடணும். தனித்து சாப்பிட்டா கொடிய பாதகம், தனியா சாப்பிட்டா பாதகம். அதனால உங்க வீட்டுல யாரும் இல்ல, நீ மட்டும் தான் இருக்கிறாய். என் பக்கத்துல உட்காந்து நீ என் கூட சாப்பிடணும். கோவிந்தா நாராயணா, கொடுத்து வைக்காத பாவி ஐயா, பிறவிலே நான் கும்ம வழிகாரன். இதையெல்லாம் சாப்பிட்டா எனக்கு சேர்ந்த சக்தி ஆகாது சுவாமி. அப்ப என்னதான் சாப்பிடுவ நீ? அரிசி நுனியில ஒருபடியான பூநோய் இருக்கிறது. உள்ளரிசி கஞ்சிய காசுவது, அதை குடித்தால் என் பசி ஆகும், சேர்ந்த சக்தி ஆகும். இதையெல்லாம் சாப்பிட்டா எனக்கு சேர்ந்த சக்தி ஆகாது சுவாமி. விக்ரமாமா, நீ எந்த அந்த அரிசி முறையிலே ஒருபடியான பூர்வீக சாப்பிடுறாயோ அதே பூர்வீக கஞ்ச எனக்கு கொடு. இதெல்லாம் யார் சாப்பிடுறது? இதெல்லாம் பின்னால் ஒருபடியாக என் சேனைகள் யாதவ குல சேனைகள் வந்திருக்கிறது, ஜேனாஜானிகள் வந்திருக்கிறது. அந்த யாதவ குல சேனைகள் இதெல்லாம் சாப்பிட்டோம். நீ என்ன பூர்வீக சாப்பிடுறாயோ அதை மட்டும் எனக்கு கொடு. நீ சாப்பிட்றத நான் சாப்பிட்றேன். கோவிந்தா நாராயணா, மாமா நீ கேட்ட பிரகாரம் நான் குடித்தேன். உள்ளரிசி கைது வைக்கிறேன். நான் வசுதேவ படையாட்சிக்கும் தேவகம்மையருக்கும் அம்மையாருக்கும் அமைச்சருடைய சிரசாலையிலே 8ஆம் போர் கண்ணனாக பிறந்த பொழுது என் தாய் தந்தை வசுதேவ படையாட்சி தேவகம்மையருக்கும் அம்மையாருக்கும் என் 4 கரங்களை காட்டி சரும காட்சி காட்டினேன். சிறதனிலே சருமுக காட்சி காட்டினார். சிரசாலையில சரும காட்சி காட்டினேன். அது முதல் தடவை. இரண்டாவது நீ செய்த பாக்கியம், நீ செய்த புண்ணியம். உன்னை போல உத்தமன் இந்த சந்திர குலத்தில் தோன்றியவர்கள் யாருமே கிடையாது. அதுல உத்தமனி ஒரே ஆள் தான். அதனால உனக்காக எனக்கு 32 பதார்த்தத்தோடு அன்னம் அளித்ததையும் மாமா உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோருக்கு சமம் அப்படி என்று வள்ளலார் சொல்லி இருக்கிறார். அதனால எனக்கு உணவு கொடுத்ததுக்காக என் பாயாசத்தை நான் சாப்பிடும் நேரத்தில் நீ கொடுத்த பூநூயை சாப்பிடும் நேரத்திலே அது ருசியாக இருந்தது. 2 கரம் காணவில்லை. இன்னும் 2 கரத்தை வரவழைத்து 4 கரத்தையும் காட்டி உனக்கு சதுர்முக காட்சி காட்டி இருக்கிறார் மாமா. மாமா இனிமேல் உன்னுடைய பௌத்த வலி கும்பவலியம் சாப்பிட்டு மிச்சம் வச்சிருக்க பூநோய் கஞ்சியை சாப்பிட்டு மாமா. கோவிந்தா இங்க வா, உன் வகுத்த நான் தடவி விடுறேன். ஆகிவிட்டது. இவ்வளவு காலம் எனக்கு சீர சக்தி ஆகாத இருந்தது. சிறுஞ்சக்தி ஆகிட்டா. இதோ நான் பூர்வத்தில் செய்த புண்ணியம் பாக்கியம். அதனால கோவிந்தா குறைபாடு இல்லாத இருக்கபடியான உன் பெருமையும் உலகம் அறிய வேண்டும் அல்லவா? விதமாமா நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். இந்த கும்மவரி உனக்கு நீங்கி விட்டது. கும்மவரி இல்ல, இனிமேல் உனக்கு எந்த வியாதியும் எந்த பிணியும் உன்னை அணுகாது. இதோ பரந்தாமன் வரமளித்திருக்கிறேன். கோயிலா மாமா 32 பதார்த்தத்தை படைத்திருக்கிறாய். இந்த 32 பதார்த்தையும்
என் யாதவ குல சேனை இருக்கிறது. அவர்களை கூப்பிட்டு உன்னுடைய ஆள்களை விட்டு பரிமாறுங்க. அப்பா வழியில போய் நின்று காட்டு முகத்தான் இந்த நாள் அப்புறம் போய் யாருக்கு கொடுக்கலாம்